இந்திரஜித்தனை அழிக்க வேண்டிய தருணம் வந்தது என்று விபீடனன் இலக்குவனிடம் சொல்லி இந்திரஜித்தன் ஏறி வந்ததற்கு உரிய தேரினை அழித்தல் அவ்வளவு எளிதன்று. ஆகவே நேரடியாக இந்திரஜித்தனை தாக்குதலே சிறந்தது என்று சொன்ன பொழுது இலக்குவன் தேர்ந்த அம்பினை கொண்டு இந்திரஜித்தனது கையினை அறுத்தான். அந்த பாட்டு தான் போன வகுப்புல இறுதியாக பார்த்தோம். அதை மீண்டும் ஒரு முறை பார்த்துவிட்டு தொடருவோம். மொய்யற மூர்த்தி அன்ன மொயம்பினான் அம்பினால் அப்பொய்யற சிறிது என்று எண்ணும் பெருமையான் புதல்வன் பூத்த மையற கரிது என்று எண்ணும் மனத்தினான் வைரம் மன்ன கை அற தலை அற்றார் போர் கலங்கினார் நிருதர் கண்டார். இந்திரஜித்தனது கைகளை அறுத்தான். எப்படியா அந்த நிலை? மொய் அறமூர்த்தி என்ன மொயம்பினான் அம்பினான். வலிமை மொயம்புன்னா வலிமை ஆற்றல், ஆற்றல் உடைய அறக்கடவுளை போல. ஏன் இந்த இடத்துல கம்பன் அறக்கடவுள்னு சொன்னார்னா, அறம் ஒருவனை தண்டிக்க தொடங்கியது என்றால் அதை யார் ஒருவராலும் மாற்றுவதற்கு இயலாது. நம்முடைய மண்ணின் அது தலையாய கோட்பாடு என்னன்னா அறம் வலியது. ஞாபகம் வச்சுக்கோ. வள்ளுவரிலிருந்து என்று தொடங்குவதை காட்டிலும் சங்க இலக்கியங்களில் இருந்தே இது தமிழர் தம் தனித்ததோர் ஆற்றல்னே சொல்லுது. அறம் என்பது எல்லாவற்றை காட்டிலும் வலிமையானது. இறை ஆற்றலை காட்டிலும், ஒருவன் செய்திருக்கக்கூடிய தவ ஆற்றலை காட்டிலும், பெற்றுள்ள வரபலங்களை காட்டிலும் ஒருவனுக்கு உண்டான அறம் என்பது மேலானது. ஆகவே அறம் யாரேனும் ஒருவனை தண்டிக்க தலைப்பட்டது என்றால் அதை யார் ஒருவராலும் தடுத்து இயலுதல் என்பது முடியாது. அது ஒரு மிகப்பெரிய பலம். அறத்தினை தடுத்தல் முடியாது. அதனால்தான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னார், அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அறம் போன்று ஒருவனுக்கு மிகப்பெரிய நன்மையை தருவது ஏதொன்றும் இல்லை. ஆனால் அதே அறத்தினை எவனேனும் ஒருவன் மறந்தான் என்றால் அது தருதற்கு இணையான கேடு பிரிதொன்றும் இல்லை. அவ்வளவு ஆபத்தானது அறம். ஆகவேதான் அறம் பிறழா நெஞ்சு. நம்முடைய காப்பியங்கள் எல்லாவற்றையும் பாருங்கள், அறம் பிறழ்ந்தான் அதற்குத்தான் தண்டனை. அறத்தினை விட்டு விலகினான் அதற்குத்தான் பொறுப்பு. அறம் என்கின்ற ஒன்று ஒருவன் காட்டக்கூடிய இறை பக்தியை காட்டிலும் மேலானது. இறைவனிடம் பக்தி பூண்டு அறத்தினை தவிர்த்தோம் என்றால் இறை பக்தி அறத்தினுக்கு துணையாக நிற்குமே ஒழிய பக்திமை செலுத்தியவனுக்கு துணையா நிற்காது. ராவணன் செய்யாத பக்தியா நினைத்து பாருங்கள். மண்டோதரிய பின்னாடி புலம்ப போற, முயன்று பெற்ற முக்கோடி வாழ்நாள், அவ்வளவு பெரிய தவத்தை செய்தவன், தனது ஒவ்வொரு தலையையும் அறுத்திட்டவன், அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தவத்தை செய்தவன், அப்படிப்பட்ட தவத்தினுக்கு உட்பட்டு பெரியதாகிய பல வரங்களை பெற்றவன். ஆயினும் அவனால் அறத்தினை விட்டு விலகிய நிலையில தண்டனை கிடைச்சது. அதனாலதான் சொன்னார், மொய் அறமூர்த்தி, ஆற்றல் மிகுந்த அறத்தின் கடவுள் போன்று வலிமையை உடைய இலக்குவன். இப்ப இந்திரஜித்தனை தண்டிப்பது இலக்குவன் இல்ல, அறக்கடவுள் இலக்குவன் வடிவில போய் தண்டிக்கிறார். என்ன எப்படி தண்டித்தாரா? பொய்யற சிறிது என்று என்னும் பெருமையான் புதல்வன். பொய்யை
பெரும் பாதகமாக நினைக்காமல் அதனை மிக பெருமையானது என்று எண்ணக்கூடிய ராவணனது மகன் எங்க கொண்டு போய் வைத்தார் பாருங்க. பொய்மையையே பெரியதாக எண்ணக்கூடிய ஒருவன் அவனை திருத்துதற்கு இயலாமல் அவனுக்காக போர் செய்ய வந்தான் அல்லவா. அதனாலதான் அந்த வார்த்தையை சொன்ன. பொய்யையே சிறிது என்று எண்ணாமல், பொய் நமக்கு அருவருப்பை தரக்கூடியது என்று எண்ணாமல் அதனை பெரியதோர் ஆற்றல் என்று எண்ணியிருந்தானே ராவணன். அவனது மகன் பூத்த மை அறக்கரிது என்று எண்ணும் மனத்தினான். அப்பொழுது உண்டான மனதில், ராவணனை நம்பின மனதில் உண்டான அந்த பொய்மையை காட்டிலும் மிக கரிய மனதை உடையவன் இந்திரஜித்தன். பொய்மைக்கு துணை போனவன். ராவணனாவது கொண்ட ஆசையினால பொய்யை உருவாக்கினான். அவனுக்கு அருகிருந்த இந்திரஜித்தன் அந்த பொய்யினை பொய் என்று சொல்லி ராவணனை திருத்த இயலாமல் அந்த பொய்யனுக்கு உடன்பட்டான். அப்படிப்பட்ட பொய்யனாகிய இந்த இந்திரஜித்தனது என்னாயிற்றான்? வைரம் அன்னக்கை அற கண்டார். வைரம் போன்று உறுதி வாய்ந்த அவனது கையானது இலக்குவன் அம்பினால் அறுபட்டு கீழே விழுந்ததை கண்ட நிருதர் அரக்கர்கள் தலையற்றார் போல் கலங்கினார். தங்கள் தலைகளெல்லாம் அறுபட்டது போன்றதோர் துன்பத்தினுக்கு உட்பட்டார்கள். இந்திரஜித்தனது கை போயிற்று. அரக்கர்கள் மிகப்பெரிய துன்பத்தினுக்கு உட்பட்டார்கள். வானரர்கள் என்ன செய்தார்கள்? அன்னது நிகழும் வேலை ஆர்த்து எழுந்து அரியின் வெள்ளம் மின் எயிற்று அரக்கர் சேனை யாவரும் மீளா வண்ணம் கொல் நக கரத்தால் பல்லால் மரங்களால் மானக்குன்றால் பொன்னெடு நாட்டை எல்லாம் புதுக்குடி ஏற்றிற்று அன்று. எப்போ எதிரியினுடைய தலைவன் அவனது கரம் அறுக்கப்பட்டதோ இலக்குவனை சார்ந்த வானர வீரர்கள் என்ன செய்தார்களாம்? அன்னது நிகழும் வேலை அரியின் வெள்ளம் ஆர்த்தி எழுந்து. இந்திரஜித்தனது கையானது அறுபட்டு விழுந்ததை கண்ட அரக்கர்கள் கலங்கி நின்ற நிலையில குரங்குகளினது சேனை ஆரவாரம் கொண்டு எழுந்தது. மின் எயிற்று அரக்கர் சேனை யாவரும் மீளா வண்ணம். மின்னலை போன்று ஒளி வீசக்கூடிய கோரை பற்களை கொண்டிருக்கக்கூடிய அரக்கர்கள் யார் ஒருவரும் மீண்டும் மீளாத அளவில், மீண்டும் உயிர்ப்பு பெறாத அளவில் கொல் நகக்கரத்தால் பல்லால் மரங்களால் மானக்குன்றால் தங்களினது கூரிய நகங்களினாலும் கூர்மையான பற்களினாலும் கையில் பற்றி எடுத்த மரங்களினாலும் பெரிய குன்றுகளினாலும் இந்த அரக்கர் படை வீரர்களை தாக்கி அனைவரையும் அழிக்க முன்வந்தன. பொன்னெடு நாட்டை எல்லாம் புதுக்குடி ஏற்றிற்று அன்றே. பொன்னாடு முழுவதும் சொர்க்கம். சொர்க்கத்துல பல புதிய மக்களை எல்லாம் குடியேற்றம் செய்ததாம். என்னவென்றால் இவர்களை எல்லாம் அழித்து அவர்களது உயிர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பினவாம் வானரங்கள் எல்லாம். காலம் கொண்டு எழுந்த மேக கருமையான் செம்மை காட்டும் ஆலம் கொண்டு இருண்ட கண்டத்து அமரர்கோன் அருளின் பெற்ற சூலம் கொண்டு எரிவல் என்று தோன்றினான் பகையின் தோற்ற மூலம் கொண்டு உணரா நின்னை முடித்து என்று முடியேன் என்று. கோபம் வந்துட்டது இந்திரஜித்தனுக்கு. தனது கை போனதோடு தன்னை சார்ந்திருக்கக்கூடிய அரக்கர்கள் அனைவரும் அழிந்து கொண்டிருப்பதை பார்த்தவுடனே என்ன நினைவிற்கு வந்தானா? காலம் கொண்டு எழுந்த மேக கருமையான். கார்காலத்திலே நீரினை கொண்டு வானவழியிலே செல்லக்கூடிய கரிய மேகத்தினை போன்ற இந்திரஜித்தன் செம்மை காட்டும் ஆலம் கொண்ட இருண்ட கண்டத்து அமரர்கோன் சிவந்த மேனியும் அதனால்
உடம்பெல்லாம் சிகப்பா போனதுனால இறைவன் சிவபெருமான் குடித்த நஞ்சு கண்டத்துல ரொம்ப ஆழ்ந்த கருப்பா தெரிச்சதான். அப்படிப்பட்ட ஆழ்ந்த கருமை நிறத்தினுக்கு உரிய கண்டத்தை பெற்ற சிவபெருமான் தேவர்களினது தலைவனாய் உள்ளவன் அருளின் பெற்ற சூலம் கொண்டு எரிவல் என்று தோன்றினான். சிவபெருமானினது அருளினால் அவனை நோக்கி இந்திரஜித்தன் தவம் செய்த காலத்து சிவபெருமானே தனது சூலப்படையை இந்திரஜித்தனுக்கு கொடுத்தானாம். அந்த படையினை கொண்டு நான் இலக்குவனை அழிக்கப் போகிறேன் என்று பகையின் தோற்ற கொண்டு மூலம் உணரா நின்னை பகைவர்களுக்குள்ளே மானிட வடிவமாகிய உனது புறத்தோற்றத்தை கொண்டு மூலத்தை உணர முடியாத உன்னை, நீ தோற்றத்துல மானுடனாய் இருக்கிறாய், ஆனால் உண்மையில் நீ எந்த தெய்வத்தன்மை பொருந்தியவன் என்று எனக்கு தெரியல. இந்திரஜித்தன் கவலை. ஏனென்றால் எந்த தெய்வத்தன்மையில் இருந்தால் அதற்கு ஏற்றால் போல் அத்திரங்களை பிரயோகிக்கலாம். இலக்குவான் நீ மானுட தோற்றத்தில் இருக்கிறாய், ஆனால் எந்த ஒரு தெய்வப்படையும் உன்னை ஒன்றும் செய்யவில்லை. ஆகவே உனக்கு பின்புலத்திலே எந்தெந்த தெய்வங்கள் இருக்கின்றன என்று எனக்கு தெரியவில்லை. ஆதலால் எல்லா தெய்வங்களுக்கும் மேலான சிவபெருமானிடமிருந்து நான் விரும்பி பெற்ற திரிசூலம் என்கின்ற சூலத்தை உன் மீது எறிகிறேன். ஏனென்றால் சிவபெருமான் எல்லா தெய்வங்களுக்கும் தலைவன். ஆகவே உன்னுடைய மூலம் எனக்கு என்னன்னு தெரியல. இதுதான் போர்க்களத்துல இருக்கக்கூடிய உண்மையான சிக்கல். நாம யாரை எதிர்க்கிறோமோ அவனினுடைய மூல பலம் தெரியும். வள்ளுவர் ஒரு அழகான இடத்துல சொல்றார், தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் கண்டு தூக்கிச்சு. நம்ம யாரை எதிர்க்கிறோமோ அவனுடைய மூல பலம் என்னன்னு தெரியும். அப்புறம் அவனுக்கு யாரெல்லாம் துணைவர்கள்னு தெரியும். இதை தெரிந்தால்தான் ஒரு போர்க்களத்துல உரிய காலத்துல உரிய இடத்துல திட்டமிட்டு போரை நடத்தி வெற்றி கொள்ள முடியும். இப்ப இந்திரஜித்தனுக்கு குழப்பம். என்ன அத்திரங்களை எய்தாலும் அதிலிருந்து நீ பிழைக்கிறாய், மீண்டும் வீறு கொண்டு எழுந்து வருகிறாய். உனக்கு பின்னே யார் இருக்கிறார்கள்னு தெரியல. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் வியூகம் கூட அப்படித்தானே. யாருக்கு பின் யார் இருக்கிறார்கள்னு தெரியல, ஒரே குழப்பம். அடுத்த ஆண்டு தேர்தல், திரும்பி பார்த்தால் 5 மாதத்திற்குள்ளாக தேர்தல். அதனால ஒரு வியூகம் அமைக்கப்படுகின்ற பொழுது யாருக்கு யார், யார் பின்னால் யார் தெரியல. தமிழ்நாடே குழம்பிக் கொண்டு இருக்கிறது. அது போலதான் இந்திரஜித்தனுக்கு அந்த கவலை. இந்த இலக்குவனை நம்மால் ஏதொன்றும் செய்ய முடியவில்லையே. நாகபாஸ்திரத்தை எய்தோம் பிழைத்தான், பிரம்மாஸ்திரத்தை எய்தோம் பிழைத்தான். எது கொண்டு இவனை தாக்குவது? வேறு வழியில்லை. எல்லா தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமான், நாயகத்துல சொல்றோம் இல்லையா, அல்டிமேட். அதேதான், அவனுடைய ஆயுதத்தை எடுப்போம். இதை யார் ஒருவரும் எதிர்க்க முடியாது அல்லவா? என்ன நடக்க, இலக்குவனை அழித்து விடுவோம் என்று சொல்லி மூலத்தை உணர முடியாத உன்னை முடித்தன்றி முடியேன் என்றான். உன்னை கொல்லாமல் நான் இறக்க மாட்டேன் என்று திரிசூலத்தை எடுத்தான். காற்று என உறும் ஏறு என்ன கனல் என கடைநாள் உற்ற கூற்றம் ஓர் சூலம் கொண்டு குறுகியது என கொல்வான் தோற்றினான். அதனை காணா இனி தலை துணிக்கும் காலம் ஏற்றது என்று அயோத்தி வேந்தற்கு இளையவன் இதனை செய்தான். ஒரு கை போச்சு, மற்றொரு கையால சூலத்தை ஏந்தினான். வேறு வழி இல்லை. இவனை இனி ஒவ்வொரு உறுப்பாக சிதைப்பதில் பொருள் இல்லை. இதுதான் சரியான தருணம். அந்த சூலத்தை எரிதற்கு முன்பாக இந்திரஜித்தனது சிரத்தை கொய்து விட வேண்டும் என்ற முடிவினுக்கு இலக்குவன் வந்தான். எப்படியா? கடைநாள் உற்ற காற்று என உறும் ஏறு என்ன கனல் என, ஊழியினுடைய இறுதியில் யுக முடிவிலே வரக்கூடிய கடுமையான சூறை காற்று போல
ஊழி இறுதியிலே தோன்றக்கூடிய இடி போல, அழிவில்லாத வடவை கனல் என்று நெருப்பு போல, கூற்றம் ஓர் சூலம் கொண்டு குறுகியது என, யமனே கையில் சிவபெருமானது சூலப்படையை கொண்டு வருவது போல போர்க்களத்தில் நெருங்கினான் இந்திரஜித்தன். கொல்வன் தோன்றினான் இலக்குவனை கொல்லுதற்காக, அந்த திரிசூலப்படையை விடுதற்காக முன் வந்தான். அதனை அயோத்தி வேந்தற்கு இளையவன் காணான். அதனை ராமனுக்கு இளையவனாகிய இலக்குவன் கண்டு, இனி தலை துணிக்கும் காலம் ஏற்றது என்று இதனை செய்தான். இப்பொழுது இவன் தலையை துணிப்பதற்கு, தலையை வெட்டுதற்கு உரிய காலம் வந்தது, இதுதான் சரியான நேரம் என்று இலக்குவன் தன்னை தயார்படுத்தி கொண்டு இந்திரஜித்தனது தலையை கொய்வதற்கு உண்டான முயற்சியில இறங்கினான். வருத்தம்தான், ஒரு மாபெரும் வீரனினுடைய மரணம். அடுத்த பாட்டுல, மறைகளே தேரத்தக்க வேதியர் வணங்கற்பால இறையவன் ராமன் என்னும் நல் அறமூர்த்தி எண்ணில் பிறை எயிற்று இவனை கோரி என்று ஒரு பிறை வாய் வாழி நிறை உற வாங்கி விட்டான் உலகு எல்லாம் நிறுத்தி நின்று. அந்த அம்புல என்ன மந்திரத்தை சொன்னான, என்ன அழகு பாருங்க. மறைகளே தேரத்தக்க வேதியர் வணங்கற்பால இறைவன், வேதங்களால் தெளியத்தக்கவனும் வேதியர்களாகிய வேதங்களை கற்று அதை தங்கள் வாழ்நாளிலே பின்பற்றக்கூடியவர்களும் வணங்குதற்கு உரியவர்களுமாகிய இறைவன் யாரு? ராமனம். வேதங்கள் யாரை தொழுகின்றன? ராமனை. வேதங்களை கற்று தெளிந்த வேதியர்கள் யாரை பூஜிக்கிறார்கள்? ராமனை. யாரா? ராமன் எனும் நல் அறமூர்த்தி எனும், ராமன் என்கின்ற அறத்தினுக்கு நாயகமாக இருப்பவன் அவன் என்றால் எங்க கொண்டு போய் வைக்கிறான் பாருங்க கம்பன். பல இடங்கள்ல சொல்லிட்டான் கம்பன் ராமன் அறத்தின் நாயகன். இந்த போர்க்களத்துல சொல்லுகிறான் இலக்குவன், ராமனே வேதங்களாலும் வேதியர்களாலும் புகழப்படக்கூடிய அறத்தின் நாயகன் அவன் என்றால், அது உண்மை என்றால் அவனை நினைத்து இந்த அம்பை எய்கிறேன். பிறை எயிற்று இவனை கோரி என்று ஒரு பிறை வாய் வாழி, பிறை சந்திரனை போன்று கோரை பல்லினை உடைய இந்த இந்திரஜித்தனை கொள்வாய் என்று பிறை சந்திரனை போன்ற ஒரு அஸ்திரத்தை எடுத்தான். ராமன் பேர்ல உறுதி சொல்லிவிட்ட. ராமன் அறத்தின் கடவுள் என்பது உண்மை என்றால் இந்த அம்பு இந்திரஜித்தனை தாக்கட்டும் என்று ஒரு பிறைமுக வடிவில் இருந்த அம்பை விட்டான். நிறை உற வணங்கி விட்டான், உலகு எல்லாம் நிறுத்தி நின்றான். தன் வலிமை முழுவதையும் பொருந்த வில்லை தொடுத்து விட்டான். அதனால் இலக்குவன் உலகு முழுவதையும் அரக்கரால் அழிவு எய்தாதவாறு நிறுத்தி தானும் புகழுக்கு உரியவனாக தன்னை நிறுத்தி கொண்டான். இதோடு அரக்கர்கள் இனி ஆடமாட்டார்கள். இனி அரக்கர்கள் எந்த விதத்திலும் யாருக்கும் இடையூறு விளைவிக்க மாட்டார்கள் என்பதை உணர்ந்து இந்த அரக்கர்களை இதுகாரும் இயக்கிக் கொண்டிருந்த இந்திரஜித்தனது தலையை கொய்தற்கு உரிய அம்பினை ராமன் பேரில் ஆணையிட்டு இலக்குவன் செலுத்தினான். அம்பு விரைந்தது. இந்த பாடல்ல மற்றொரு அழகான நுணுக்கத்தை பார்க்கணும். ராமாவதாரத்தின் நோக்கம் ராவணனை அழிப்பது. இதுல மாற்று கருத்தே கிடையாது. ராமன் ராவணனை அழிப்பதை மிக இன்றியமையாத ஒன்றாக சொல்லுதற்கு பதிலா இந்திரஜித்தனது அழிவினுக்கு கம்பன் ஏன் இவ்வளவு பெரிய அளவினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? ஒரு கேள்வி இல்லையா? ராமாவதாரத்தின் நோக்கம் ராவணன் அழிவது ஒரு சம்பவம் தான்.
அது நடக்க போகிறது. அதற்குத்தான் இந்த அவதாரத்தின் நோக்கமே. ஆகவே அது யார் தடுத்தாலும், யார் ராவணனுக்கு உதவினாலும், ராமனுக்கு வேறு எவ்வகையில் எல்லாம் தடைகள் வந்தாலும் அந்த சம்பவம் நடக்காமல் போகாது. அதுல எந்த விதமான மாற்று எண்ணத்துக்கு வழியே கிடையாது. ஆனால் ராவணனை காட்டிலும் ராவணனுக்கு உதவி செய்தற்காக முன்றின்றவர்கள் மிக பெரும் வீரர்கள் இருவர். ஒருவன் கும்பகர்ணன், மற்றொருவன் இந்திரஜித்தன். இவர்களை அழித்தல் என்பதுதான் மிக பெரியதாகிய ஆற்றல். ஏனென்றால் இவர்களை அழித்தல் என்பது நடந்து விட்டால், ராவணனை அழித்தல் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு. ஒரு மாபெரும் அரசன் இருக்கிறான்னு வைத்துக் கொள்வோம். அவன் நேர்மையான அளவில் தான் மற்றொரு நாட்டோடு தன் எல்லையை விரிவாக்க போர் செய்வதாக வைத்துக் கொள்வோம். அந்த போர்ல கூட அந்த எதிரி மன்னனினுடைய படைகளையும் ஏனைய பிற படை தலைவர்களையும் அழித்தாயிற்று என்றால், அந்த படைகளுக்கு தலைவனான மன்னனை அழித்தல்றது சம்பவம் தான். அதுக்கு ஒரு பெரிய ஆற்றல் வேண்டாம். இத முதல்ல தெளிவு பண்ணிக்கணும். அதுதான் எதிரியை அழித்தல். அந்த எதிரிக்கு துணையான ஆற்றல் வாய்ந்தவர்களை எல்லாம் அழித்தோம் என்றால், எதிரி அழிக்கிறது ஒரு சாதாரண நிகழ்ச்சி, அது ஒரு இன்சிடென்ட், அதோட நிறுத்திடணும். ஆனால் இந்திரஜித்தன் போன்ற வீரர்களை அழித்தல் என்பது ஒரு மிகப்பெரிய சரித்திரம். அதுக்குதான் இங்க கம்பன் நினைவுபடுத்தினா என்ன, நிறைவுரை வாங்கிவிட்டான் உலகியெல்லாம் நிறுத்தி நின்றான். அரக்கர்களினது கொடுமையை இனி உலகினுக்கு தராத அளவுல போரினை செய்து இந்திரஜித்தனை கொன்றவனாகிய இலக்குவன் அப்படி நின்றான். அப்படி ஒரு பொருள். உலகை தாங்கி நிற்பது எது? ஆதிசேடன். ஆதிசேடனது அம்சமாக இருக்கிறது யாரு? இலக்குவன். ஆகவே தான் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உலகினுக்கு இனி எந்த விதமானதோர் இக்கட்டும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இலக்குவனாக தோன்றி தன்னுடைய பூமியின் பாரத்தை இனி தான் தாங்கக்கூடிய அளவினதாய் மாற்ற வேண்டி ஆதிசேடனே இலக்குவனாக தோன்றி பூமி பாரத்தை குறைத்து அந்த பூமியை தான் தாங்கக்கூடிய அளவினதாய் மாற்றிக்கொண்டான். என்ன அழகு பாருங்க. கம்பன் கிட்ட இந்த தொடர்பு படுத்தல் தான் ரொம்ப மிக மிக முக்கியம். இந்த அசோசியேட் திங்கிங் அவ்வளவு எளிதல் அதை உருவாக்குறது. எதை கொண்டு வந்து எங்க முடிச்சான் பாருங்க. இந்த அரக்கர்களினாலும் அவர்கள் எண்ணிக்கைக்கு உட்படாத அளவினாலும் பூமியானது மிகுந்த கனத்தோடு காணப்பட்டது. அதை தாங்கி நிற்கக்கூடிய ஆதிசேடன் தடுமாறினான். ஆகவே தான் தாங்கி நிற்கக்கூடிய பூமியின் பாரத்தை குறைக்க வேண்டி இந்த ராம அவதாரத்தில் நாரணன் ராமனா வந்த போது தான் இலக்குவனாக தோன்றி இந்த அரக்கர்களை பெருவாரியாக கொன்றவன் இலக்கு. ஆகவே இந்த பூமியை தான் தாங்கக்கூடிய அளவினுக்கு உண்டான எடையோடு மாற்றிக்கொண்டானாம் இலக்குவன் உதவியோடு. என்னாயிற்று? இலக்குவன் விட்ட பிறைமுக வாளி நேமியும் குலிசவேலும் நெற்றியின் நெருப்பு கண்ணான் நாம வேல்தானும் மற்றை நான்முகன் படையும் நாண தீமுகம் கதுவ ஓடி சென்று அவன் சிரத்தை தள்ளி பூமழை அமரர் சிந்த பொலிந்தது அப்பகழி புத்தேள். கம்பன் ரொம்ப ஆர்வமா எழுதிட்டான். நான் வருத்தமா தான் இருக்கு. மிகப்பெரிய போர்க்கள வருத்தம்னாக்க
ராமாயணத்துல இந்திரஜித்தன் வதையும் மகாபாரதத்தில் அபிமன்யுவினுடைய வதமும் ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம். இதுல என்ன ஒரு வருத்தம், இந்திரஜித்தனாவது அதர்மத்தினுக்கு துணை போக போர் செய்ய வந்தான். ஆகவே அவன் அழிந்தது வருத்தம் என்றாலும் அவன் அழிவினை நியாயப்படுத்த முடியும். ஆனால் மகாபாரதத்துல அபிமன்யு 7 மகாரதர்களால் சூழப் பெற்று அறத்தின் சார்பாக போர் செய்தான், அழிக்கப்பட்டான். எவ்வளவு கொடூரம்! அதனாலதான் சில நேரங்கள்ல காவியங்களை படிக்கின்ற பொழுது சில கதாபாத்திரங்கள் நம்மோடையே சேர்ந்து பயணிக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாகிலும் ஒரு இடையூறோ அது ஒரு துன்பமோ வந்துவிட்டால், இலக்கியம் படிப்பது இலக்கியம் என்றாலும் வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது. இந்திரஜித்தன் அழிவு நான் கல்லூரியில படிக்கிற காலத்திலேயே இதை பாடமாக படித்த போதும் சரி, பின்னாளில் இதை பல மேடைகளுக்காக தயார் பண்ணுவதற்கு படித்த பொழுதும் சரி, இந்திரஜித்தனது மரணத்தை என்னால் இயல்பாக ஏற்றுக்கொள்ள முடியல. இந்திரஜித்தன் மொத்தரும் தன் தவறை தன் தாய் மன்னிக்கணும் தன் தந்தை செய்த தவறை உணர்ந்தவனாக இருந்திருந்தார். ராவணனுக்கு பிறகு விபீடனனுக்கு கிடைத்திருக்காது இந்த இலங்கை ஆட்சி. ராவணனுக்கு பிறகு அவன் மகன் இந்திரஜித்தனுக்கு தானே கிடைத்திருக்கும். ஆற்றலிலே விபீடனனை விட 100 மடங்கு பெரியவர். அப்படிப்பட்ட வீரன் அதர்மத்தின் பின் நின்றான், அழிந்து. அதுதான் வருத்தம். ஏனென்றால் நம்ம இளம் பிராயத்துல பழமொழி சொல்லுவார்கள், சேருவார் திறமறிந்து சேர். நம்ம யாருக்கிட்ட போய் சேரணுமோ அவர்களினுடைய தகுதி அறிந்து சேரும். தகுதி இல்லாதவனிடம் போய் சேர்ந்தோம்னா நம்முடைய ஆற்றல் அழிவதோடு மட்டும் அல்லாமல் வாழ்நாள் முழுவதும் அவமானம். வாழ்ந்து மறைந்ததன் பின்னும் அது தொடரும். இதுதான் இந்திரஜித்தனுக்கு கிடைத்த மிக பெரியதாகிய இழப்பு. போர்க்களத்துல மரணம் என்பது ஒரு சாதாரண விஷயம். நாம் பெறக்கூடிய மரணம் பெருமைக்கு உரியதா, அதுதான் முக்கியம். மரணித்த பின்னும் நம்மை சிறுமை தொடருகிறது என்றால் அதனை போன்றதோர் இழிவான மரணம் எதுவும் கிடையாது. எனக்கு இந்த இடத்த சொல்லும் போது சங்க இலக்கியத்துல ஒரு பாட்டு எனக்கு நினைவுபடுத்தணும்னு ஆசை. நீங்கள் அந்த மன்னனை பற்றி நிறைய கேட்டு இருக்கலாம். நட்பினுக்கு இலக்கணமாக விளங்கிய மன்னன் அது ஒன்றுதான் பெரும்பாலும் எல்லோருக்கும் சொல்லப்பட்டு இருக்கும். கோப்பெரும் சோழன் ஒருத்தன். அவனுடைய நண்பன் மதுரையை சார்ந்த பெரும் கவிஞர் பிசிராந்தையார். ஒருவரை ஒருவர் பார்க்காமலேயே நட்பு கொண்டவர்கள். கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் துறந்த பொழுது அங்கு வந்த பிசிராந்தையாரு வடக்கிருந்து உயிர் துறந்தார்னு கதை சொல்லப்படுகிறது. பெருமளவிலே நட்பினுக்கு அதுதான் சான்றுன்னு பார்க்கிறோம். யாரும் கேள்வி கேட்டதில்லை. கோப்பெருஞ்சோழன் ஏன் வடக்கு இருந்தான்? அவன் வடக்கு இருந்ததனுக்காக பிசிராந்தையாரும் வந்து அவனோடு, அவன் இறந்ததற்கு பிறகுதான் வந்தார், தனக்காக ஒரு இடம் வைத்திருப்பதாக சொன்னார். இவரும் உட்கார்ந்து உயிர் விட்டார். ஒரு நிமிஷம், இடியாப்பம் கூட்டு சூப்பு. அப்போ ஏன் அவன் வடக்கு இருந்தான்? புறநானூற்றில் ஒரு தெளிவான பாட்டு இருக்கு. இந்த வடக்கு இருந்த சோழன் ஆகியவனுக்கு 2 மகன்கள். உரிய காலத்துல தந்தை ஆட்சியை தனக்கு கொடுக்கணும்னு அவர்கள் எதிர்பார்த்தார். இவன் இன்னமும் ஆண்டு கொண்டு இருக்கிறான். உரிய நேரத்துல மக்கள்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு ஒதுங்கணும்னு அவனுக்கு தெரியல. யாருக்குத்தான் ஆளுமையில ஆசை இருக்காது? என்ன வயதானாலும் ஆளுமை பொறுப்புன்றது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம பார்த்திருக்கோம், நம்ம நாட்டுல பல முதல்வர்களை பார்த்திருக்கோம்.
நோய்வாய்ப்பட்டாலும் அந்த அரசு கட்டில விடக்கூடாது. ஒரு ஆசை. இந்த ஆசை சோழனுக்கும் இருந்தது. மக்கள் இயல்பா கேட்டு பார்த்தார்கள். மன்னன் முடியாதுன்ட்டு. உடனே அந்த 2 பிள்ளைகளும் மன்னனை எதிர்த்து உள்நாட்டிலேயே படைகளை திரட்டி கொண்டு மன்னனை எதிர்ப்பதற்கு முன் வந்தார். மன்னனும் போருக்கு தயாராயிட்டான். இத பார்த்தார் புலவர். நேரா அவங்கிட்ட வந்தார். என்ன முட்டாள்தனமான காரியம் செய்யற? இப்ப நீயும் உன் மக்களும் போர் செய்கிறீர்கள். சரி, இந்த போர்க்களம் முடிஞ்சதற்கு பிறகு நீ வெற்றி பெற்றாய்ன்னு வைத்துக் கொள்வேன். அதுல உனக்கு என்ன பெருமை இருக்கு? ஊர் உலகம் என்ன சொல்லும்? தன் மக்களையே போர்க்களத்துல எதிர் நின்று அழித்து வெற்றி பெற்றான்னு உன்னை ஏளனம் செய்யும். சரி, உன் பிள்ளைகள் வெற்றி பெற்றார்கள்னு வைத்துக் கொள்வோம். அப்பொழுது ஒன்னதான் உலகம் சொல்லும். பிள்ளைகளே எதிர்க்க வந்த பொழுது அவர்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்டு ஒதுங்க வேண்டாமா? இப்பொழுது இவனுக்கு மரணமும் அவமானமும் இல்ல, சேர்ந்தல்லவோ வந்ததுன்னு திட்டுவார்கள். சரி, இந்த போர்க்களத்தில் நீ ஜெயிச்சதாவே இருக்கட்டும். அவர்கள் தோற்றார்கள். உனக்கு ஒரு மரணம் வரும் இல்லையா? இயல்பா வரக்கூடிய உன் வாழ்க்கையின் முடிவு. அந்த மரணம் வரும்போது அப்ப நாட்டை யாருக்கு கொடுக்க போற? வெளியில இருந்து யாருனே ஒருத்தர் கூட்டிட்டு வந்து கொடுக்க போறிய? இல்லையா? இவர்களுக்கு தானே கொடுக்க போற. உரிய வயதாயிற்று, பின்னர் கொடுக்கக்கூடிய நாட்டை இப்பொழுதே கொடுத்து விட. அவர்களோடு எதற்கு பிணங்குகிறாய் என்று புலவர் அறிவுரை சொன்ன உடனே தான் செயலுக்கு வருந்தி நாணம் உற்று பிள்ளைகளிடம் நாட்டை கொடுத்து வடக்கிருந்து உயிர் விட்டான். இதை ஏன் சொல்லுகிறேன்னா, ஆளுகை பொறுப்பில் இருக்கக்கூடியவனுக்கு தான் ஆளக்கூடிய ஆட்சியை காப்பாற்ற வேண்டும். அதனை ஒருவன் பெற நினைக்கின்ற பொழுதே தவறுன்னு எண்ணக்கூடிய மனது வந்ததே. இந்திரஜித்தன் அறனல்லாத செயலை தன் தந்தை செய்து தன் நாட்டினுக்கும் தனக்கும் தன் நாட்டு வாழ் மக்களுக்கும் அரக்கர்களுக்கும் ஒரு இடையூறை தோற்றுவிக்கிறானேன்னு யோசிக்க முடியல. அதுதான் இந்திரஜித்தனது குறையே. கும்பகர்ணனுக்கும் இந்திரஜித்தனுக்கும் உண்டான குறையே தவறு என்று தெரிந்த பின்னும் அதற்கு உடன்பட்டவர்கள். அறம் இல்லை அவர்கள்ட்ட. நல்ல அறம் என்பது தான் செய்தது தவறு என்று உணர்ந்தால் திருந்த வேண்டும். கோப்பெருஞ்சோழன் தான் செய்தது தவறு என்று புலவரால் உணர்த்தப்பட்ட உடனே அந்த தவறினுக்கு வருந்தி நாட்டை கையில கொடுத்தான், வடக்கிருந்து உயிர் விட்டான். இந்த அறத்தை தான் தொன்று தொட்டு நம்முடைய இலக்கிய மரபு பேணிக்கொண்டிருக்கிறது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நம்ம நாட்டுக்கு இந்த ஆங்கிலேயர்கள் வந்து அவர்களால் செய்யப்பட்ட மிக கொடிய செயல் என்னன்னா, அறத்தை விலக்கிட்டு சட்டம்னு ஒண்ணுத்தை உருவாக்கினான் பாருங்க. அதுதான் பழைய காலத்துல நம்ம நாட்டுல அறம் கூறும் அவைதான் இருந்தது, அறவோர் தான் இருந்தார்கள். நல்லா கண்ணகி கூட மதுரையை எரிக்கின்ற பொழுது அறவோர் அவர்களை கொல்லாதேன்னு தான் சொல்றார். அறவோர் அந்தனர் பத்தினி பசு பெண்டீர்னு ஆரம்பிக்கிறார். அப்ப அறங்கூறும் அவைதான் ஒரு நாட்டை நிர்வாகம் செய்யும். பின்னாடி அத சட்டம்னு மாற்றி எவ்வளவு குழப்பத்தை 2 நாளா பார்த்து கொண்டு இருக்கிறோம். மதுரை மாநகர்ல எது சரி எது தப்பு தெரியல. எது அறம் அத சொன்ன மாறாதது. அறம் என்றும் நிற்பது, காலம் கடந்தும் அறம் நிற்கும். சட்டம் தேவை கருதி மாற்றப்படும், இல்லை என்றால் திருத்தப்படும்.
அறத்தை திருத்த முடியாது. யாருக்கு அது புரியறதே இல்லை. அறத்தினால்தான் நம்முடைய நாட்டு மன்னர்கள் எல்லாம் பழங்காலம் தொட்டு அறத்தை முன்னெடுத்துதான் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனாலதான மனுநீதி சோழனை சொல்றோம். பசு தான் பெற்ற துன்பம் போல் தான் பெற வேண்டும். அது பெற்ற துன்பத்திற்கு காரணம் அதன் கன்று இறந்தது, கொன்றது தன் மகன். ஆகவே தன் மகன் அதே தேர்கால இட்டு அவன் மீது தேர் ஏற்றப்பட வேண்டும். அதே துன்பத்தை நான் அடைய. எவ்வளவு அழகான சிந்தனை இது. கொஞ்சம் அதீதமானதாக இருந்தாலும் அறத்தினை காக்க வேண்டும் என்ற தெளிவு எவ்வளவு நீ சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அடிப்படை. நான் இப்பொழுதும் சொல்லுவது உண்டு, சட்டம் ஏமாற்றப்படலாம், நீதி தவறுதலாக வழங்கப்படலாம், சட்டம் எடுப்பார் கைப்பிள்ளையாக செயல்படும். ஆனால் அறம் யார் ஒருவராலும் மாற்ற முடியாதது, திருத்த முடியாதது, யாருக்கும் அது சார்பாய் நிற்காதது. இந்த புரிஞ்சு கொள்ளவே இல்லை. நான் அந்த காலத்துல நமக்கே தெரியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 60-65 ஆண்டு நிரம்ப பெற்றவர்கள்லாம் இந்த வகுப்புல இருக்கலாம். கொஞ்சம் பரவலா சிந்தித்து பாருங்க. ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு யாரேனும் ஒருவரிடம் பொருளை வாங்கினோம்னா வாக்குதான் இங்கு பேசப்பட்டது. யார் ஒருவரும் எழுத்து சான்றுகள்லாம் கொடுக்கறதே இல்லை. அந்த வாக்கு நம்பப்பட்டது. அவர் சொல்லி இருக்கிறார், அதற்கு நாம எந்த விதமான குறிப்பும் கொடுக்கல, கொடுத்த பணம் திரும்பி வரும் நம்பிக்கை இருந்தது. வாங்கினவர் இறந்தே போனாலும் அவரது குடும்பம் அதை கொண்டு வந்து கொடுத்த எத்தனையோ நிகழ்வுகளை பார்த்திருக்கும். இன்றைக்கு யாரேனும் ஒருவரை நம்ப முடியுமா பாருங்க. நான் ரொம்ப வருத்தப்படுவேன். சொல்றது கொஞ்சம் அதிகப்படியா கூட இருக்கலாம். இன்றைய பொருளாதார சூழ்நிலையில ஒவ்வொரு இல்லத்திலும் ஆணும் பெண்ணும் பணி நிமித்தமாக பொருளை ஈட்ட வேண்டி இருக்கிறது. ஆனாலும் அந்த ஈட்டிய பொருள் தங்கள் குடும்பம் என்று பொதுமைப்பட பார்க்காமல் தன்னுடையது உன்னுடையது என்று பிரித்து பார்க்கக்கூடிய அளவில் இன்றைக்கு பொருளாதாரத்தின் இன்றியமையாமையை உறவுகளுக்கும் அப்பாற்பட்டு பார்க்கும் இல்லையா? இந்த அறம் இங்கு போயிட்டு இருந்தானே அர்த்தம். இதை யார் ஒருவரும் மாற்றி சிந்திக்கிறதுக்கு இடமே கொடுக்கலையே. நான் சம்பாதிக்கிறேன், அதன்படி நான் செலவு செய்வேன். இந்த எண்ணம் இன்றைக்கு வேறுவிட்டதன் காரணம் என்ன? அறத்தில். அதனால்தான் நம்ம கிட்ட இல்ல அற சட்டம்னு யாரும் இலக்கியம் எழுதல. நம்ம கிட்ட இல்ல அறம்னு தான் எழுதினோம். துறவுக்கு உண்டான சட்டம் யாரும் எழுதல, துறவு அறம்னு எழுதினோம். மன்னனுக்கு உண்டான சட்டம் வகுக்கப்படல, இறை அறம்னா. அதுதான் இறை மாட்சின்னு எழுதினார் வள்ளுவர். அறத்தை துறந்தும் எல்லா அல்லல்களுக்கும் உட்பட ஆரம்பிச்சோம். அதுதான் இங்க வருத்தம். அதை எழுதினா அப்பகழி புத்தேள், புத்தேள்னா தெய்வம்னு அர்த்தம். இலக்குவனால் விடப்பட்ட அம்பு தெய்வம் போல போய் இந்திரஜித்தனை அவனது சிரத்தை அறுத்ததாம். நேமியும் குலிசவேலும் திருமாலினுடைய சக்கரப்படையும் இந்திரனது வஜ்ரப்படையும் நெருப்பு கண்ணான் நாமவேல் தானும் நெற்றியில் நெருப்பு கண்ணை உடைய உருத்திரனினது சூலத்தினை போன்றும் மற்றை நான்முகன் படையும் நாண எஞ்சி உள்ள பிரம்மனுடைய பிரம்மாஸ்திரமும் வெட்கப்படக்கூடிய அளவில் அந்த காலத்துல இந்த 4 படைதான் பெரிய படை. நாராயணனது சக்கரம், இந்திரனது வஜ்ராயுதம், சிவனினது திரிசூலம், பிரம்மனது அஸ்திரம். இந்த 4 தான் தலையாய ஆற்றல் உடையது. அந்த 4 ஆயுதங்களும்
வெட்கப்படக்கூடிய அளவுல இலக்குவனது அம்பு போச்சு. என்ன பொருள்? இந்த நான்கினையும் இந்திரஜித்தன் கொண்டிருந்தாலும் அதனையும் மீறி இந்த இலக்குவனது அம்பு இந்திரஜித்தனை அழித்தது. தீமுகம் கதுவ ஓடி சென்று அவன் சிரத்தை தள்ளி. என்ன அழகான வார்த்தை! நெருப்பு முனையில் பற்றி எரியும்படியாக அந்த அம்பு விரைவாக சென்று இந்திரஜித்தனது தலையை தள்ளியது. எவ்வளவு அழகான சொற்றொடர் பாருங்க. ரொம்ப பெரிய அளவில்லாம் அந்த அம்பு சிரமப்பட்டுக்கல, போய் தள்ளியது. அவன் தலையை அறுக்கிறதுக்கெல்லாம் பெரிய முயற்சி எடுத்துக்கலையா அந்த அம்பு, அப்படி போய் பட்டு தள்ளிட்டு போச்சு. இது ஆண்டாளினுடைய பாசுரத்துல, நாச்சியார் திருமொழியில ரொம்ப அழகா எழுதின இடம். நான் ரொம்ப நினைச்சு ரசிப்பேன். பிரகலாதனுக்காக தோன்றின நரசிங்கம் பிரகலாதனது தந்தையாகிய இரண்யனை எப்படி அழித்ததா? கூர் உகிரால் கிள்ளி கிளைந்தான். என்ன அழகு பாருங்க! இந்த நரசிம்மம் தோன்றி தன்னுடைய கூரிய நகங்களினால் அவனது உடலை கிள்ளி களைந்ததான். நம்ம கீரையை தான் கிள்ளுவோம் இல்லையா? நம்ம கிள்ளுதல்ன்றது ரொம்ப மென்மையான பொருளை நம்ம நகத்தினால கிள்ளுவோம். அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த வஜ்ர தேகம் படைத்த அந்த அசுரனது உடலை நரசிங்கம் தன் கை நகத்தினால கிள்ளி போட்டது. அப்ப எவ்வளவு பெரிய ஆற்றலோடு அந்த நரசிங்கம் தோன்றி இருக்கணும்! யார் ஒருவராலும் எதிர்க்கப்பட இயலாத அந்த இரண்யனை அனாயாசமாக கிள்ளி போட்டதுன்னா எவ்வளவு பெரிய வீரம்! அதே போல இந்த 4 படைக்கலும் வெட்கப்படக்கூடிய அளவுல இந்திரஜித்தனை கொல்லுதற்காக இலக்குவன் எய்த அம்பு இந்திரஜித்தன் கழுத்துக்கிட்ட போய் உடல்ல இருந்து அவன் தலையை தள்ளியதும். பெரிய பிரயாசையெல்லாம் பட்டுக்கல, சும்மா தள்ளிட்டு போயிட்டது. அவ்வளவு எளிமையாக இந்திரஜித்தனது தலை இலக்குவனது அம்பினால் கொய்யப்பட்டது, அறுக்கப்பட்டது. அமரர் பூமழை சிந்த பொலிந்தது. தேவர்கள் வானவெளியிலிருந்து பூக்களை மழைகளாக கொட்டினார்கள் அந்த போர்க்களத்தில். அற்றவன் தலை மீது ஓங்கி அண்டம் உற்று அணுகா முன்னம் பற்றிய சூலத்தோடும் உடல் நிறை பகழியோடும் எற்றிய காலக்காற்றால் மின்னோடும் இடியினோடும் சுற்றிய புயல் வீழ்ந்ததென விழுந்தது சோரன் யாக்கை. தீரன் தீரந்தான். பழைய காலத்துல ஒவ்வொரு மன்னர்களுக்கும் மெய்காப்பாளர்கள் உண்டு. அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, பரம்பரை பரம்பரையாக வருபவர்கள். சோழர்களுக்கு மெய்காப்பாளர்னு பேரு, பாண்டியர்களுக்கு ஆபத்துதவின்னு பேரு. இது அண்மை காலத்துல கல்கியினுடைய புதினங்கள் மூலமாக இந்த சொற்கள் அறிமுகப்பட்டிருக்கும். இல்லை என்றால் பொன்னியின் செல்வன் திரைப்படம் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த பாண்டியனினுடைய ஆபத்து உதவிகளாகத்தான் ரவிதாசன் போன்றவர்கள் வருவார்கள். பாண்டிய நாட்டில் அவர்களுக்கு ஆபத்துதவின்னு பேர். இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, பிரெஞ்சு மன்னர்களுக்கு உண்டு. அவங்களுக்கு எல்லாம் பேரு மஸ்கிட்டேர்ஸ் பேர். அவர்கள் பிரெஞ்சு மன்னனினுடைய மெய்காப்பாளர்கள். அந்த தகுதிக்கு போவதே பெரிய விஷயம். அதை மையமாக வைத்து மேலை நாட்டுல மிகப்பெரிய அளவுல 2 புதினத்தை அலெக்சாண்டர் டியூமாஸ் எழுதினார். கவுண்ட் ஆஃப் மான்டி கிறிஸ்டோவும் 3 மஸ்கிட்டர்ஸ். ரொம்ப அழகான புதினங்கள். ஆங்கிலத்தில் வாய்ப்பிருந்தா படித்து பாருங்கள். உண்மையிலேயே சொல்ல போன சிலிர்க்கும் உடம்பு. அப்படிப்பட்ட சாதனையாளர்கள்.
இங்கேயும் மெய்க்காவலர். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த பாட்டுக்கும் அந்த மெய்க்காவலர்களுக்கும் ஒரு ஒப்புமை சொல்லணும். இந்த மெய்க்காவலர்கள் மன்னன் போருக்கு செல்லுகின்ற பொழுது இந்த போர்க்களத்துல மன்னனுக்கு எவ்விதமான இடையூறினையும் தர இயலாத அளவுல தாங்கள் அவனை எப்பாடுபட்டும் காப்போம் என்று சொல்லி உறுதிமொழி ஏற்பார்களாம். அந்த உறுதிமொழி ஏற்கின்ற பொழுது அதுல இருக்கக்கூடிய ஒரு மெய்க்காவலன் தன்னைத்தானே களபலி இட்டுக் கொள்வான். தன் உயிரை தானே மாய்த்துக் கொள்வான். எப்படி மாய்த்துக் கொள்வான் தெரியுமா? அந்த வழிபாடு தொடங்கி முடியக்கூடிய தருவாயில இடது கையால் தன் குடுமியை பிடித்துக் கொள்வான். அந்த காலத்துல ஆடவர்களுக்கு குடுமி இருந்தது. குடுமியை பிடித்துக் கொள்வான். வலது கையினால் தனது கழுத்தை தானே அறுத்து உடலில் இருந்து தலையை பிரிப்பான். பிரித்து அந்த பற்றிய தலையை தன் முன்னே இருக்கக்கூடிய கொற்றவை பீடத்துல இந்த உடலானது ஆடாமல் நடந்து சென்று வைக்குமா. வைத்து அந்த உடல் கையெடுத்து வணங்குமா. இது மெய்க்காவலர்கள் தங்களினது ஆழ்ந்த தேசிய பற்றையும் மன்னனுக்கு நாங்கள் வழி வழியாக வந்த அடிமை தொழிலை செய்வோம் என்றும் கொற்றவைக்கு கொடுக்கக்கூடிய வாக்கம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பென்சில சீவும் போது பிளேடு தெரியாதனமா கையில பட்டா நாம என்ன ஆட்டம் போடுறோம், எப்படியெல்லாம் தவிக்கிறோம். ஈ கடிச்ச புண்ணுக்கு இளமருந்து தேடுற மாதிரி அதுக்கு ஒரு பிளாஸ்டர் எல்லாம் வாங்கி போட்டு ரொம்ப பெரியதாக அதை பற்றி சொல்லி நினைச்சு பாருங்க. அந்த மெய்ப்பரிவேல் மெய்வேல் பரியானகும் எழுதினார் வள்ளுவர். இந்திரஜித்தன் இறக்கும் போது கூட என்ன கௌரவத்தோட இருந்திருக்கான் பாருங்க. அற்றவன் தலை மீது ஓங்கி அண்டம் உற்று அணுகா முன்னம் இலக்குவனது அம்பு அறுபட்ட வலிய தலை மேலே உயர்ந்து வான்முகட்டை எட்டி விட்டு அணுகுதற்கு முன்பாக. அவ்வளவு வேகமா போயிருக்க அம்பு. தலையை உடலிலிருந்து பறித்து வானளாவின உயரத்தினுக்கு எடுத்து சென்று அந்த தலை கீழே விழுகிறது. காலக்காற்றில் எற்றிய சுற்றிய புயல் வீசக்கூடிய ஊழி காற்றினால் தாக்குண்டு சுற்றி கொண்டிருந்த மேகம் மின்னோடும் இடியினோடும் விழுந்ததன. மின்னலோடும் இடியோடும் தரையிலே விழுந்தது போல் சோரன் யாக்கை பற்றிய சூலத்தோடும் உடன் நிறை பகழியோடும் விழுந்தது. சோரன்னா கள்வன், தவறுக்கு உடன்பட்டதனால கள்ளன். இந்திரஜித்தனது உடம்பு ஒரு கையில் பற்றிய சூலத்தோடும் உடல் நிறைய பதிந்திருந்த அம்புகளோடும் தரையில் விழுந்தது. விண்தலத்து இலங்கு திங்கள் இரண்டொடும் மின்னு வீசும் குண்டல துணைகளோடும் கொந்தள குஞ்சி செங்கேள் சண்ட வெங்கதிரின் கற்றை தழையொடும் இரவிதான் அம்மண்டலம் விழுந்தது. என்ன விழுந்தது? தலையும் மண்ணு. பாவம். விண்தலத்து இலங்கு திங்கள் இரண்டொடும் வானத்தில் விளங்கக்கூடிய இரண்டு பிறை மதிகளோடும் மின்னு வீசும் குண்டல துணைகளோடும் ஒளி வீசக்கூடிய இரண்டு குண்டலங்களோடு அந்த முகம்ன்ற சந்திரனோட ரெண்டு குண்டலங்கள் ஆகிய சந்திரனும் கொந்தள குஞ்சி செங்கேள் சண்ட வெங்கதிரின் கற்றை தழையோடும் சுருண்ட குடுமியாகிய செந்நிறத்தை உடைய அந்த வெப்பமான கதிர்கள் தாழ்ந்து கற்றை தலைமுடியெல்லாம் கலைஞ்சி சக்கச்செவல் நெருப்பு சுடர் போல அவன் தலைமுடி தாழ்ந்து இருக்கான். ரவிதான் அம்மண்டலம் விழுந்தது என சூரியனே பூமியில விழுந்தது போல
தலையும் மண்மேல் விழுந்தது. இந்திரஜித் தனது தலையும் நிலத்தில விழுந்தது. ஒரு வீர சகாப்தம் முடிந்தது. உயிர் புறத்து உற்ற காலை உள்நின்ற உணர்வினோடும் செயிரரு பொறியும் அந்த கரணமும் சிந்துமா போல் அயில் எயிற்று அரக்கர் உள்ளார் ஆற்றலராகி ஆன்ற எயிலுடை இலங்கை நோக்கி இருந்தனர் படையும் விட்டார். உயிர் புறத்து உற்ற காலை உள்நின்ற உணர்வினோடு, உடம்பிலிருந்து உயிர் புறத்தே சென்றதும் இதற்கு முன் உள்ளிருந்த உணர்வும் செயிரரு பொறியும் அந்த கரணமும் சிந்துமா போல் குற்றமற்ற ஐம்பொறிகளும் மனம் முதலிய அந்த கரணங்களும் அழிவது போல். உடம்பு போச்சுன்னா பொறிகள் செயலிழக்கும். அந்த கரணம் 4 இல்லையா? அந்த கரணம்னா தெரியுமா? இந்த ஐம்பொறிகளினால் இயக்கப்படக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 4த்துக்கும் அந்த கரணம்னு பேர். அவைகளும் போயிடும். இந்த உயிர் போன உடனே பொறிகள் செயல் இழக்கும். அந்த கரணங்கள் 4ம் பயனற்றதாகும். அதுபோல அயில் எயிற்று அரக்கர் உள்ளார் ஆற்றலராகி, கூர்மையான பற்களை உடைய அரக்கர்கள் இனி செய்வது அறியாமல் வேறு வழி இல்லாமல் படையும் விட்டார். ஆன்ற எயிலுடைய இலங்கை நோக்கி எரிந்தனர். கையில் இருந்த படைக்கலங்களை எல்லாம் போர்க்களத்தில் எரிந்து விட்டு எஞ்சி உள்ள அரக்கர்கள் எல்லாம் இலங்கையை நோக்கி தரிகட்டு ஓட தலைப்பட்டார்கள். வில்லாளர் ஆனாருக்கு எல்லாம் மேலவன் விழிதலோடும் செல்லாது அவ் இலங்கை வேந்தற்கு அரசு என கழித்த தேவர் எல்லாரும் தூசு நீக்கி எரிட, மன்னிக்கணும், தூசு நீக்கி ஏறிட ஆர்த்த போது கொல்லாத விரதத்தார் தம் கடவுளர் கூட்டம் ஒத்தார். வில்லாளர் ஆனார்க்கு எல்லாம் மேலவன் விழிதலோடும் வில் வீரர்களுக்கு எல்லாம் தலையாய வீரனாகிய இந்திரஜித்தன் இறந்து விட்டதால் அவ் இலங்கை வேந்தற்கு அரசு செல்லாது என கழித்த தேவர் இனி இலங்கை வேந்தனாகிய ராவணனுக்கு அரசு நடவாது, இனி யார் ஒருவரும் ராவணனை காப்பாற்ற முடியாது என்று தேவர்கள் எல்லோரும் தூசு நீக்கி ஏறிட ஆர்த்த பொழுது யாவரும் உடுத்தி இருந்த ஆடைகளை அவிழ்த்து விண்ணில் ஏறிடுமாறு வீசி ஆரவாரித்தார்கள். இது அந்த காலத்துல வெற்றியை கொண்டாடக்கூடியது. இப்ப நம்ம ஊர்ல கூட கிரிக்கெட்ல ஜெயிச்ச உடனே தன்னுடைய மேல் ஷர்ட்டை கட்டிட்டு எல்லாரும் ஆடுவார்கள் அல்லவா? அது போல தேவர்கள் எல்லாம் வானவெளியில நின்று கொண்டு தங்கள் ஆடைகளை எல்லாம் பறித்து வானத்துல எரிந்தார்களாம். பார்த்தா எப்படி இருந்ததா அப்படி தேவர்கள். அந்த தேவர்கள் ஆடையெல்லாம் பறிச்சு எரிந்ததனால ஆடை இல்லாமல் நிற்கிறார்களாம் வானவெளியில. இந்த காட்சி எப்படி இருந்ததா? கொல்லாத விரதத்தார் தம் கடவுளர் கூட்டம் ஒத்தார். கொல்லாத விரதம் பூண்ட அருக சமய கடவுளர்களினது கூட்டத்தை போல இவர்கள் காட்சி அளித்தார்களாம் தேவர்கள். ஏன்னா ராவணனுக்கு மிகப்பெரிய பலம் இந்திரஜித்தன். அவன் இறந்து போனான். அதனால இனி ராவணனை யார் ஒருவராலும் காப்பாற்ற முடியாது என்று எண்ணின தேவர்கள் தங்கள் மகிழ்ச்சியை காட்டிக்கொள்ள தங்கள் ஆடைகளை எல்லாம் களைந்து ஆடையற்ற நிலையில அருகத்தை பின்பற்றக்கூடிய சமணர்களைப் போல் நின்றார்களாம். வரம் தரு முதல்வன் மற்றை மான்மறி கரத்து வள்ளல் புரந்தரன் முதல்வராய நான்மறை புலவர் பாரில் நிரந்தரம் தோன்றி நின்றார். அருளினால் நிறைந்த நெஞ்சர் கரந்திலர் அவரை யாக்கை கண்டன குரங்கும் கண்ணால். என்ன பாக்கியம் பாருங்க. இந்த போர்க்கள காட்சியை பார்க்க இந்திரஜித்தனை கொன்ற இலக்குவனை பார்க்க யாரெல்லாம் வந்தார்களாம்? வரந்தரு முதல்வன் மற்றை மான்மறி கரத்து வள்ளல். வரங்களை தரக்கூடியவனும் கடவுளர்களில் முதன்மையானவனும் திருமாலும் மற்றும் மான்குட்டியை கையில் கொண்ட வள்ளலாகிய சிவபெருமானும்
புரந்தரன் முதல்வராய நான்மறை புலவர் இந்திரன் இவர்களை தலைவர்களாக கொண்டு 4 வேதங்களை அறிந்த தேவர்கள் பிரம்மன் பாரில் நிரந்தரம் தோன்றி நின்றார். பூமியிலே நிரந்தரமாக தோன்றி காட்சி அளித்தார்கள். ஒரு தெய்வத்தை பார்க்கிறதே பெரிய விஷயம். அத்தனை தெய்வங்களும் பூமியில தோன்றினார்கள். இது வானரர்களுக்கு கிடைச்ச பாக்கியம்னா கம்பன். எந்த வாரணர் இந்த தெய்வங்களை பார்க்க முடியும்? ஆகவே காட்சி கொடுத்து நின்றார்கள். அருளினால் நிறைந்த நெஞ்சர் கரந்திலர் அவரை, அருளினால் நிறைந்த நெஞ்சோடு உள்ளவர்கள் ஆதலினால் அவர்கள் தங்கள் உருவை மறைக்காமல் மூல வடிவத்தோடு காட்சி கொடுத்தார்கள். இது வானரர்களுக்கு கிடைத்த பாக்கியமா? குரங்கும் கண்ணால் யாக்கை கண்டன. குரங்குகளுக்கு கூட அந்த பாக்கியம். அத்துணை தெய்வங்களையும் ஒரு சேர ஓரிடத்தில் முழுத்தா பார்க்கிற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? நாம தவமே பண்ணாலும் ஒரு கடவுள் வருவார். எல்லா கடவுளும் ஒட்டு மொத்தமா ஒரு இடத்துல வந்து நிற்கிறார்கள்னா, குரங்குகள் மானுடரை காட்டிலும் ஒருபடி கீழானவைகள், அவைகளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. எவ்வளவு பெரிய விஷயம்! இதுதான் சில நேரங்கள்ல கொடுப்பினைன்னு பேர். இந்த நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியும்னு பாடினார்கள் அல்லவா? அது மாதிரிதான் இலக்குவனது வில்லாற்றல் எல்லா தெய்வங்களையும் வர வைத்தது. எல்லா தெய்வங்களும் மண்ணிலே வந்ததினால் அவர்களை காணும் பாக்கியம் வானரர்களுக்கு கிடைத்தது. இதை விட வேறு என்ன பேரு? இதை விட வேறு என்ன முக்தி சாதனம்? அறம் தலை நின்றாருக்கு இல்லை அழிவு. கம்பன் சொல்றத திரும்ப திரும்ப கவனியுங்கள். எனும் அறிஞர் வார்த்தை சிறந்தது சரங்கள் பாய சிந்திய சிரத்தை ஆகி பரந்தலை அதனில் மற்ற பாதக அரக்கன் கொல்ல இறந்தன கவிகள் எல்லாம் எழுந்தன இமையோரியத்த. அறந்தலை நின்றாருக்கு இல்லை அழிவு எனும் அறிஞர் வார்த்தை சிறந்தது. அறவழியிலே நிற்பவர்களுக்கு அழிவு ஒரு காலம் இல்லை. ஞாபகம் வச்சு. அதனால்தான் பாரதி கூட பாஞ்சாலி சபதத்தில் எழுதினா, நாம் அறம் தவறின வேலை செய்தோம். அர்ஜுனன் சொன்னான். சூதாடுறது அறமற்ற வேலை, தர்மா செஞ்சாயிற்று, அதனால இழிவை சந்தித்தாயிற்று. நாம் செய்த அறமற்ற செயலுக்கு கை மேல தண்டனை கிடைச்சாச்சு. இனி இந்த எதிரிகளை விட முடியாது. ஆனால் எப்படி எழுதினா பாரதி அர்ஜுனன் செய்த சபதத்தை? தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மம் வெல்லும். ரஷ்ய நாட்டில் ஒரு அழகான பழமொழி, லியோ டால்ஸ்டாய் எழுதினார். அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது அழகாக எழுதினார்கள். God seeks truth but waits. அறம் தண்டிப்பதற்கு காலம் பார்த்திருக்கும், ஆனால் தண்டிக்கும், விடாது. கடவுளை கூட நாம கொஞ்சம் நம்ம வழிபாட்டின் மூலமா நைச்சியமாக பேசி அவரை நமக்கு சாதகமா மாற்றி விடலாம். அறுத்த முடியாது. அதுதான் வார்த்தையை போட்டார். அறிஞர் வார்த்தை அது. எல்லாவற்றையும் நன்கு உணர்ந்த அறிஞர்களினது மொழி. அது இப்பொழுது உணரப்பட்டது. இந்திரஜித்தன் வதத்தினால் தர்மமானது அழியாது எனும் உண்மையை அறிஞர்கள் பலகாலம் சொல்லி வருகிறார்கள். அது இங்கு இந்த வதத்தின் மூலமாக நிலைபேறு அடைந்தது, உறுதியாக நம்பப்பட்டது. எப்படின்னு கேட்ட, சரங்கள் பாய சிந்திய சிரத்த ஆகி அம்புகள் பாய்ந்ததினால் சிதறப்பெற்ற தலையினவாகி புறந்தலை அதனில் மற்ற பாதக அரக்கன் கொல்ல போர்க்களத்திலே அந்த பாதக அரக்கனால் இந்திரஜித்தனால் கொல்லப்பட்ட இறந்தன கவிகளெல்லாம் இமையோர் ஏத்த எழுந்தன. இந்திரஜித்தனால் கொல்லப்பட்ட அத்துணை வானரங்களும் தேவர்களினுடைய வாழ்த்தினால் உயிர் பெற்று எழுந்தன. அறத்தினுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அதுதான். அறம் தவறு செய்தவனை தண்டிக்கும். தவறாக
யாரேனும் அழிவினை சந்தித்தால் அதை ஆக்கியும் கொடுக்கும். அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை. அது ஒருவனை ஆளாக்குவது போல் ஏதொன்றும் ஆக்காது. அந்த அறத்தினை அறியாமல் எவனேனும் தவறு செய்தால் அதை மரத்தில் ஊங்கில்லை கேடு. என்ன அழகானதோர் முடிவு என்பதாக நிற்கட்டும். இந்திரஜித்தனுக்காக இலங்கை எவ்வாறு புலம்பியது, இந்திரஜித்தனை கொன்றதினால் ராமன் எவ்வாறு இலக்குவனை பாராட்டினான் என்பதை அடுத்த வகுப்புல பார்ப்போம். சரியா?